அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வேணுகோபாலர் சுவாமியோடைய கோயில் தான் பார்க்க போகிறோம். கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசித்த கீதா உபதேச சித்திரம் தான் மெயின் என்ட்ரன்ஸில் அமைஞ்சிருக்கு. கோவில் சுற்றிலும் இருக்கக்கூடிய சுவர்லலாம் கிருஷ்ணருடைய அவதார மகிமைகள் லீலைகள்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம 4 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை தான் பார்க்கிறோம். ஸ்ரீ வேணுகோபால சுவாமி என்று அழைக்கப்படும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ரொம்ப பழமையான கோவில் தான் இந்த கோவில். இந்த கோவில் கட்டி 115 வருஷத்துக்கு மேலே ஆகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய முயற்சியால் தான் இந்த கோயிலும் கட்டப்பட்டது. அடுத்ததாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குளம் பார்க்குறோம். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நடுவுலேயே ஒரு கம்பம் அமைச்சிருக்காங்க. அதுலேயே கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம் ஆடுற மாதிரி ஒரு சிற்பத்தையும் செதுக்கியிருக்காங்க. இங்கே கோவில் அமைக்க மைசூர் ராஜ்யத்தின் உதவியும் நாடியிருக்காங்க. அப்போ அங்கேருந்த மகாராணி அவங்களுக்கு உடனடியாக உதவியும் செஞ்சுருக்காங்க. மீதமுள்ள தொகையை இங்கே இருக்கக்கூடிய மல்லேஸ்வர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் கொடுத்துருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட ரொம்ப அருமையான கோவில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோவிலுக்கு திட்டமிடப்பட்ட கடவுள் ஸ்ரீ நம்பி நாராயணனாக இருந்தார். அப்பொழுது திவானாக இருந்த வெங்கடரங்கரின் கனவில் இறைவன் தோன்றி ஸ்ரீ வேணுகோபால சுவாமியின் திருவுருத்தை நிறுவும்படி கூறினார். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நம்பி நாராயணனின் உற்சவர் சிலை 1000 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நம்பி நாராயணன் சிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலூர் அப்படிங்கிற ஊரில் பழமையான கோவிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது. கடலூரில் உள்ள கோயில் அழிக்கப்பட்ட பிறகு தெய்வம் மைசூருக்கு மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கேருந்து தெய்வம் இங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய மல்லேஸ்வரத்துக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. இந்த கோவிலை நம்ம முதல்ல உள்ளே போனோன்னே பார்க்குறது நரசிம்மருடைய சன்னதி தான். முதல்ல நரசிம்ம பெருமாளை நம்ம வேண்டிட்டு அப்புறம் தான் மற்ற சுவாமிகளை நம்ம பார்ப்போம். இந்த கோவிலில் திருமணம் ஆன தம்பதிகள் நவநீத கிருஷ்ணனிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. பிரார்த்தனை முடிஞ்சோடனே இந்த கோயிலில் துலாபாரம் கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரான ஸ்ரீ வேணுகோபால சுவாமியோடைய ஃபோட்டோஸ் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த கோவிலே நவநீத கிருஷ்ணருக்கும் தனி சன்னதி வந்திருக்கு. இந்த கோவிலே ஆண்டாள் நாச்சியாரும் அமைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆஞ்சநேயர் அப்புறம் கருடாழ்வாரும் இருக்காங்க. இந்த கோவிலே சத்யநாராயண சுவாமிக்கும் தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே அழகான சுதிச்சிற்பங்களும் அமைச்சிருக்காங்க. நரசிம்மர் தோளை பிளந்து கொண்டு வர மாதிரியும், ரங்கநாதர் பள்ளி கொண்ட சயனம், அதுக்கப்புறம் உலகளந்த பெருமாள், இப்படி பல சுதைச்சிற்பங்களும் இந்த கோவில் முழுக்கவே ஒவ்வொரு இடத்துலையும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதா வைகுண்ட துவாரம். இங்கே தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. மேலேயே கஜேந்திர மோட்சத்தோட சுதைச்சிற்பமும் பார்க்குறோம். இந்த கோவிலில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, உகாதி மற்றும் விஷ்ணுவுக்கு உண்டான அனைத்து விதமான பண்டிகைகளும் திருவிழாக்களும் இந்த கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மிகவும் அருமையான ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயில் தான் நாம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.